யாரா அவன் குறுக்கல? அறிவில்ல? எடா வண்டியா? ஏறசிக்கா. தப்பிச்சு போறா பார். கான்ஸ்டபிள். புடிங்க. புடிங்க அவரை. சார் 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 தொல்காப்பியன் சார். சீக்கிரம் சார் சார் ஓடாத. தொல்காப்பியன் சார். டிரைவர் வண்டி நிறுத்துங்க. ஓடாத நில்லு. இங்க என்னங்க பண்ணி? கான்ஸ்டபிள் ஓடுங்க. புடி புடி புடிங்க. புடிங்க. நில்லு. ஆர்த்தி சார் ப்ளீஸ். ஆர்த்தி என்னாச்சு? சார் அந்த அரவிந்த் ராஸ்கல் என்னை ஏமாத்தி கூட்டிட்டு போய் தப்பா நடக்க பார்த்தா இவங்க என்ன வேற மாதிரி நினைச்சு கூட்டிட்டு என்ன தப்பிச்சு கூட பாக்குறியா நீ? சார் இந்த பொண்ணு எனக்கு நல்லா தெரியும். நல்ல ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு, நல்லா படிச்ச பொண்ணு சார். நீ யாரு? என் பேரு தொல்காப்பியன். இந்த பொண்ணு பேரு ஆர்த்தி. இவங்க அக்கா சிட்டிலேயே லீடிங் கன்ஸ்ட்ரக்டர் அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதெல்லாம் வரிசையா சொல்லுவீங்க. கண்ணகி வீட்டு பொண்ணுன்னு கூட சொல்லுவீங்க. ஆனா அங்கேயே பிறந்தவளா இருக்கட்டுமே, இந்த நேரத்துல அந்த லாட்ஜுக்கு எதுக்காக வந்தா? படிச்சவன்னு சொல்றிய, ஹோம் ஒர்க் பண்ண வந்தாளா? சார் இந்த மாதிரி அரகண்டா பேசாதீங்க ப்ளீஸ். நாங்க சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க. இது மாதிரி நிறைய பேரை பார்த்துட்டயா. கேட்டா டீசென்டான ஃபேமிலின்னு சொல்லுவீங்க. அப்புறம் ஏன் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தான்னு கேட்டா பதில் கிடையாது. சார் அதான் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இவங்களை ஏமாத்தி கூட்டு வந்துட்டான்னு சொல்றேன். என்னையா கதை? அவன் பச்சை பாப்பாவா? வாயில வேலை வச்சா கடிக்க தெரியாதுங்கிறியா? சிட்டியை விட்டு இவ்வளவு தூரம் தள்ளி இருக்கிற ஒரு லாட்ஜில் ஒருத்தன் எவனா தனியா கூட்டு வந்து ரூம்ல தங்க வைக்கிறான்னா அது வரைக்கும் அவளுக்கு எதுவும் புரியாதா? என்னையா பேச்சு பேசுற நீ? சார் இதெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலை. இந்த பொண்ணு இன்னசென்ட் சார். இந்த காலத்துல யாரையா இன்னசென்ட்? 15 வயசுலயே எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போகுது. நான் எத்தனை பேர் என் சர்வீஸ்ல பாத்திருக்கேன். சார் பேசுனது மறுபடியும் பேசினா எப்படி சார்? மனிதாபிமானமே இல்லையா உங்களுக்கு? இதுவே உங்க வீட்டு பொண்ணா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ராஸ்கல், அடியே பல்லுகள பேத்துருவேன். இந்த கச்சராவோட எங்கூட்டு பண்ண பத்தி பேசுறியா? என்ன தைரியம்டா உனக்கு? சார் தப்பா நினைச்சுக்காதீங்க. இவர் ஒரு வார்த்தை சொன்னதுக்கே உங்களால தாங்கிக்க முடியல. இது எங்க வீட்டு பொண்ணு, ஒழுங்கா படிச்ச பொண்ணு. இந்த பொண்ணை இவ்வளவு கேவலமா டீல் பண்றப்போ இவளுக்கும் எங்களுக்கும் எவ்வளவு வேதனையா இருக்கும். இவன் மேல நாளைக்கு தப்பு இல்லைன்னு நாங்க நிரூபிச்சுட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? சார் விபச்சாரங்கிறது தனியா பண்றது இல்ல. இந்த பொண்ணை மட்டும் கூட்டு போறீங்களே, கூட வந்தானே அவன் எங்க? அந்த பொறிக்கை நீங்க ஏன் சார் பிடிக்கல? எங்க இருக்க அவன் சொல்லுங்க சார். இந்த பொண்ணை பார்த்தா பிராஸ்டியூஷன் பண்ற மாதிரியா இருக்கு. இல்ல எதை ஆதாரம் வச்சு நீங்க ரைட் பண்ணீங்க? இப்போ ஒரு கால் வந்தது, அதனாலதான் போனோம் சார். அப்ப இது ஏதோ பிளான் சார். இந்த பொண்ணை சிக்க வைக்கிறதுக்காக அந்த ராஸ்கல் தான் ஏதோ பிளான் பண்ணிருக்கான். நீங்களும் அதை நம்பி வந்திருக்கீங்க சார். ரொம்ப நல்ல ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு சார்வா. ஒரு முறை நீங்க இந்த மாதிரி ஒரு முத்திரையை குத்திட்டா அவ லைஃபே போயிடும் சார். அதை யாராலையும் திருப்பி தர முடியுமா சார்? இந்த பொண்ணை இங்கேயே விட்டுட்டு போய் நீங்க எல்லா இடத்துலையும் நல்லா விசாரிச்சு பாருங்க, உங்களுக்கே உண்மை தெரியும் சார். சார் இது எங்க கம்பெனியோட விசிட்டிங் கார்டு. நானும் இவங்க அக்கா அபியும் பார்ட்னர்ஸ். ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்க. உங்களோட அனாவசியமான நடவடிக்கையால ஒரு அப்பா பொண்ணோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். உங்களுக்கு புண்ணியமா போகும் ப்ளீஸ் சார். சார் யோசிக்காதீங்க, பாருங்க. ஓகே, நான் உங்க வார்த்தையை நம்புறேன். தேங்க்யூ சார். நாங்களும் மனுஷங்க தான், எங்களுக்கும் குடும்பம் இருக்கு. என்ன பண்றது? இந்த மாதிரி வரவங்களை வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியல. அது மாதிரிலாம் உலகத்தில் நடக்குது. ஸோ சில சமயம் இந்த மாதிரி தப்பு நடந்துருது. எனிவே நீங்க இவங்களை கூட்டிட்டு போங்க. இனிமேலாவது இது மாதிரி முட்டாள்தனமா நடந்துக்கணும்னு சொல்லுங்க. ஓகே வாங்க. தேங்க்யூ. ஹலோ ஆர்த்தி, வா வா வாமா. உன் சூழ்நிலை புரியுது. ஆனால் அதுக்காக நீ அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தது ரொம்ப பெரிய தப்பு. உன் புருஷன் விட தான் உனக்கு சேஃப் ஆர்த்தி. நான் என்ன பண்ணுறது? எனக்கு வேற வழி தெரியல. சுந்தரி மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனால் அவளே என்னை சந்தேகப்படும் போது நான் வேற என்ன பண்ண முடியும்? ஒரே கூரையில் இருக்கவங்களுக்கு நம்பிக்கை வேணும் சார். அந்த நம்பிக்கை இல்லைன்னும் போது அங்கே இருக்கிறதே வேஸ்ட். சரி, நீ அந்த வீட்டை விட்டு வந்துட்ட, ஆனால் நீ நேராக உங்கள் வீட்டுக்கு தானே போகணும். அது எப்படி? ராஜேஷ்க்கு நான் 2வது கல்யாணம் பண்ணி வச்சதையே எங்கள் வீட்டில் யாராலையும் ஜீர்ணிச்சுக்க முடியல. இப்போ நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன்னு தெரிஞ்சா
அவங்க என்னை ஏத்துக்கவே மாட்டாங்க சார். சரி ஆர்த்தி, இந்த பிரச்சனைக்கு வேற என்ன பண்ணலாங்கிற நீ? ஒன்றும் பண்ண வேண்டாம் சார். எனக்கு ஏதாவது ஹாஸ்டல்ல இடம் பார்த்து கொடுங்க, நான் அங்கேயே போய் தங்கிக்கிறேன். ஆர்த்தி, எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தை நீ உங்க அக்கா அபிட்ட சொல்லி தான் ஆகணும். ஆமா, அதான் உனக்கு நல்லதுன்னு படுது. இப்ப நீ கிளம்பி என் கூட வா. என் வீட்டில் உட்காந்து என்ன பண்றதுன்னு அவன் நிதானமா யோசிப்போம். வேற வழி இல்லை, கிளம்பு வா. நான் பெருமைக்காக சொல்லலைங்க. என் பொண்ணு அபி மாதிரி ஒருத்திய பார்க்கவே முடியாது. ஏன்னா அவ தனக்குன்னு எதுவுமே யோசிச்சது கிடையாது. உங்க பொண்ணை பார்த்தாலே தெரியுதுமா. ஒரு துளி கூட சுயநிலமே இல்லாத பொண்ணு, தனக்குன்னு எதையுமே செஞ்சுக்கிட்டதில்லை. அந்த நம்பிக்கையில தாம்மா சொல்றேன். அவ என் பேச்ச தட்ட மாட்டா, கல்யாணத்துக்கு ஒத்துக்குவா. இல்லம்மா, என்னடா இவ இப்படி பேசுறாளேன்னு தப்பா நினைக்க வேண்டாம். நாங்க 2-3 தரம் வீட்டுக்கு வந்து பேசணும். அதுக்கு முன்னாடி பல தடவை மகேஷ் எனக்கு தெரிஞ்சே பேசியிருக்கான். ஆனா அபி இதுக்கு சம்மதம் சொல்லல. நான் அத குத்தமாவோ குறையாவோ சொல்லல. அந்த பொண்ணுக்குன்னு சில யோசனைகள் இருக்கு, அத நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அபி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டான்னு எனக்கு தோணுது. அப்படி ஒரே அடியா சொல்லிட முடியாதுங்க. அவ சில விஷயங்களை யோசிக்கிறா. அவளுக்கு சில குழப்பங்கள் இருக்கு. என்னால அவகிட்ட இதுவரைக்கும் எதையும் அடிச்சு பேச முடியல. அவளோட முதல் கல்யாணத்துல நான் பண்ண தப்பு இன்னும் என் மனசுல முள்ளா உறுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா இப்போ உங்களை மகேஷ் தம்பியை பார்க்கும்போது அபிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. அப்படியா? ஆமாங்க, உங்க மாதிரி ஒரு சம்பந்தம் அமையிறது பெரிய கொடுப்பனே என் மனசுக்கு படுது. மகேஷ் தம்பி மாப்பிள்ளையா வர்றது அபியோட அதிர்ஷ்டம். நான் தெளிவா முடிவெடுத்துட்டேங்க. நான் உறுதியா சொன்னா என் பொண்ணு அபி கேட்பா. என்னோட முடிவை அவ மறுக்க மாட்டா. நிஜமாவா? அப்படி நடந்துட்டா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். கண்டிப்பா நடக்குங்க. நீங்க வீட்டுக்கு வாங்க, ஒரு நல்ல முடிவு எடுத்துடலாம். என்ன சொல்றீங்க? வேற என்ன சொல்றது? நிச்சயமா வரோம். அப்ப நான் கிளம்புறேன். வாங்க. வரேங்க. ம். வரேன் தம்பி. வாங்க. மாமா, இந்தாங்க பால். ஒரு மண்ணு வேணப்பா. வெறும் வயித்தோட இருந்தா எப்படி மாமா? சாப்பாடும் வேணான்னு சொல்லிட்டீங்க, இந்த பாலையாவது குடிங்க மாமா. அதான் வேணான்னு சொல்றல. இல்ல மாமா, மாத்திரை சாப்பிடணும். வெறும் வயிற்றுல எப்படி மாத்திரை சாப்பிடுவீங்க? சனின காது என்ன சவுடா உனக்கு? அதான் வேணாம் சொல்றல, வேலை பார்த்துட்டு போயேன். இப்ப ஏன்டா இவ மேல எரிஞ்சு விழற? என்னம்மா மனுஷனோட மனசு புரியாம அதை குடி இதை குடின்னு சொல்லிட்டு. ஏண்டா நீ பட்னியா இருக்க கூடாதுங்கிற அக்கறையில தானே சொல்ற, அதுக்கு போய் கோவப்படுற? நீ சும்மா இருமா, உனக்கு ஒன்றும் தெரியாது. ஆர்த்தி வீட்டை விட்டு வெளில போனது காரணம் இந்த கழுதியா தான் இருக்கணுமா? அது எப்படி இவ எதுவுமே சொல்லாம திடீர்னு வீட்டு விட்டு போயிடுவா? ஊமை கொட்டா மாதிரி இருந்தீங்கன்னு இவ ஏதோ பண்ணிருக்கிறா. அதான் ஆர்த்தி மனசு வஞ்சி போயிட்டா. நானா தான் போறேன்னு அவளே சொல்லிட்டு போறா, அப்புறம் ஏன்டா இவ மேல எரிஞ்சு விழற? அவ போய் சொல்றாமா, எனக்கு தெரியாத நம்ம வீட்டு பொம்பளைங்களை பத்தி. ஏதோ குள்ள நடி வேலை பண்ணிருக்காங்க, அதான் அவன் வீட்டை விட்டு வெளில போயிட்டா. ஏய், ரொம்ப பேசாத. உன் பொண்டாட்டி வீட்டை விட்டு போறது என்ன புதுசா? அவ பிறந்த வீட்ல இருந்தே ஓடி வந்தவ தானே. இந்த வீட்ல இருந்து ஓடுறது ஒன்றும் பெருசு கிடையாது. இந்த பாரு, அனாவசியமா பேசாத. அடே ராஜேஷ், நீ அனாவசியமா எல்லார் மேலயும் கோவப்படாத. ஆர்த்தி எங்க போயிருக்க போறா? அவ வீட்டை விட்டு போறது என்ன புதுசா? எத்தனையோ தடவை வீட்டை விட்டு போயிருக்கா. போன மாதிரியே திரும்பி வந்திருக்கால, இப்பவும் அதே மாதிரி வருவா. நீ கவலைப்படாம இரு. ஐயோ, அப்ப போனது வேறமா. ஏதோ சண்டை சச்சரன்னு கோச்சின்னு போனா. இப்ப காரணமே சொல்லாம போனது பார்த்தா
மனசுலாம் பதறுதுமா. அந்த அம்மா இவரை மனுஷனாவே மதிக்கல, இவருக்கு பதறதான் துடிக்குதான். டேய் ஓவரா நடிக்காதடா. கலா, பார்த்துட்டு அவளாண்டெல்லாம் என்னால் பேச முடியாது, கேவலப்பட்டு தான் வரணும். பொறுமையாக பார்ப்போம். அப்படியே ஆர்த்தி வீட்டுக்கு வரலனா அதுக்கப்புறம் நான் போய் அவங்க வீட்டில் விசாரிக்கிறேன். ஐயோ, அவ உன்னை எத்தனை தடவை ஏறி மிதிச்சாலும் உனக்கு புத்திங்கிறதே வராதுடா. இப்படி ஒரு ஆம்பளைய நான் உலகத்துல எங்கேயுமே பார்த்ததில்ல சாமி. என்ன ஜென்மமோ தெரியல, பெத்தீங்களே புள்ள இவனையும். நீ கொடு. மாமா இந்த பாலை மட்டும் குடிச்சிருங்க மாமா. இது ஒண்ணுதான் குறைச்சல். வேணாம் சொல்றேன்ல, வேலை பார்த்து போடி. ஆர்த்தி, இன்னும் எவ்வளோ நேரம் தான் அப்படி நீ அப்செட் ஆகி உட்காந்துருப்ப? நடந்தது எல்லாத்தையும் கொஞ்சம் மறந்துட்டு ரிலீஃபாக இருக்க பாரு. எப்படி சார் மறக்க முடியும்? நல்ல வேளை நீங்க அங்க வந்தீங்க, இல்லைன்னா என்னோட நிலைமை. ஆர்த்தி, அதான் எதுவும் ஆகலை இல்லை, நடக்காத ஒன்று நினச்சி எதுக்கு அப்செட் ஆகணும்? நீ தைரியமா இருமா. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சார். என்ன குழப்பம்? அடுத்து என்ன பண்றதுங்கிற குழப்பம். புருஷ வீடு ஒரேடியா இல்லைன்னு ஆயிடுச்சே. ஆர்த்தி, நீ குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இருக்க சூழ்நிலையில் நீ உங்கள் வீட்டுக்கு போகிறது தான் நல்லது. எங்க வீட்டுக்கா? வேண்டாம் சார், நான் அங்க போகல. என்ன ஆர்த்தி குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்க நீ? உன் வீட்டை விட பாதுகாப்பான நிம்மதியான இடம் வேற எங்க இருக்குன்னு நினைக்கிற நீ? என் வீடு எனக்கு பாதுகாப்பான இடமா இருக்கலாம், ஆனா நிம்மதி இருக்கிற இடமா இருக்காது சார். ஏன் ஆர்த்தி அப்படி சொல்ற? அம்மா ஏற்கனவே என் மேல ரொம்ப கோபத்துல இருக்காங்க. இப்படி நான் என் புருஷன் வீட்டை ஒரேடியா விட்டுட்டு வந்துட்டேன்னு தெரிஞ்சா அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. என் பக்கம் நியாயத்தை கேட்கவோ புரிஞ்சுக்கவோ அம்மாவுக்கு பொறுமை கிடையாது சார். அம்மா எமோஷனலா சங்கடப்பட்டாங்கன்னா அந்த வீட்டோட அமைதியே போயிடும். என்னால நிச்சயமா அங்க நிம்மதியா இருக்க முடியாது சார். இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்ற ஆர்த்தி? இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம் சார். இல்ல, மத்தவங்களை விட்டுரு. ஆனா அபிக்கு இது கண்டிப்பா தெரிஞ்சாகணும். இல்ல சார். நோ ஆர்த்தி, நீ சொல்ற மத்த விஷயங்களை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அபிக்கு உன்னோட அந்த சிக்கலை தெரியப்படுத்தி ஆகணும். கண்டிப்பா அபி உன்னை புரிஞ்சுக்குவாங்க. உனக்கு தேவையான ஆறுதலும் யோசனையும் அபிகிட்ட இருந்து தான் கிடைக்கும். சரி சார், ஆனா இப்ப எதுவும் நீ பேச வேண்டாம். மனசை போட்டு குழப்பிக்காத. நிம்மதியா போய் படுத்துங்க. காலைல எந்திரிச்சு நிதானமா எல்லாத்தையும் யோசிப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத நாம டிசைட் பண்ணுவோம். ஓகே? இப்போ நீ டென்ஷனா இருக்க, உனக்கு தேவை நிம்மதியான தூக்கம். போய் படு. போ, சாந்தி கூட்டு போ. வா ஆர்த்தி. நான் ஒன்று சொல்லுவேன், நீங்க கோச்சிக்க கூடாது. சொல்லுங்க. இது உங்களுக்கு வேண்டாத வேலைன்னு தோணலையா? ஆர்த்தியோட விஷயம் அது அவங்க குடும்ப பிரச்சனை. ஆர்த்தி ஒன்றும் தனி ஆள் இல்ல. அக்கா, அம்மா, அண்ணன், புருஷன்னு அவளுக்கு எல்லாருமே இருக்காங்க. அவளோட பிரச்சனைய அவங்கள ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்களா? இதுல நீங்க இன்வால்வ் ஆகிறது மூணாவது மனுஷங்க விஷயத்துல மூக்க நுழைக்கிற மாதிரி இருக்கு. அப்படி இல்லை சாந்தி, ஏதோ ஒரு சூழ்நிலை இப்படி அமைஞ்சு போச்சு. ஏன் நீங்க இப்படி யோசனையே இல்லாம இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. இவ புருஷனை விட்டு வந்துட்டா எத்தனை நாளைக்கு இதை மறைக்க முடியும்? ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அது அவங்க வீட்டுக்கு தெரியதான் போகுது. அது இப்பவே தெரியட்டுமே. அது அவங்க குடும்பத்துக்குள்ள பேசி தீர்த்துக்கிறது தானே முறை. நீங்க படிக்க புருஷனை விட்டுட்டு வந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்து தங்க வைக்கிறதும்
அவ என்னடானா நான் இங்க வந்த விஷயம் எங்க வீட்டுக்கே தெரியக்கூடாதுன்னு சொல்றதும் எந்த கணக்குல இதை எடுத்துக்கிறதுன்னு எனக்கு புரியல. என்ன சாந்தி இந்த இது விஷயத்தை பாருங்க, முதல்ல அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு வர வழியை பாருங்க. நமக்கு இது தேவையில்லாத பிரச்சனை. என்ன சாந்தி இவ்வளவு மேம்போக்கா எதுலையும் ஒட்டாம பேசுறீங்க? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இல்லைங்க, இந்த பிரச்சனை வேணாம். நமக்கு- இதை பாருங்க சாந்தி, தயவு செய்து இது நமக்கு ஏற்பட்ட தொந்தரவாவோ பிரச்சனையாவோ பார்க்காதீங்க. அப்படி பார்த்தா இது அப்பட்டமான சுயநலம். எனக்கு என்னன்னு ஒதுங்கி போறது ரொம்ப சுலபம் சாந்தி. அதை எல்லாருமே செய்றாங்க. ஆனா நான் அப்படிப்பட்டவன் இல்லைங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சாந்தி, நீங்க ஆர்த்தியோட இடத்துல இருந்து இதை நல்லா யோசிச்சு பாருங்க. இவ்வளவு சின்ன வயசுல பாவம் அந்த பொண்ணு எவ்வளவு மோசமான அனுபவங்களை சந்திச்சிருக்கு. அதை விட அந்த பொண்ணோட மனசு எமோஷனலா எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கும். அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்றதா மனிதாபிமானம். இப்போதைக்கு அதான் தேவை. எடுத்தேன் கவுத்தேன் முடிவெடுக்கிறது இந்த பிரச்சனைக்கு சரியா வராது. அப்படி எடுத்தா மேற்கொண்டு சிக்கல் தான் வரும். சாந்தி, இந்த பிரச்சனை நீங்க எதுவும் பேசாதீங்க ப்ளீஸ்.